அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சாமி, இன்னைக்கு கடவுள் மீது நம்பிக்கை இது பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்கள் சாமி. கடவுள் மீது பல வாரியாக ஒவ்வொருத்தரும் பக்தி மார்க்கத்துகளை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி நடந்து ஒவ்வொருவருடைய எண்ணத்திற்கு தகுந்தாப்படி ஒவ்வொரு தெய்வங்களை வணங்குவது உலக வழக்கம். அப்படி இருக்க ஒரு சன்னியாசி ஒரு நகரத்தின் வழியாக போகிறார். அங்கே ஒரு சிவன் கோயில் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். சிவன் கோயிலை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒரு 10-200 பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வழியே போன சன்னியாசி என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர்களை கேட்க, அதற்குண்டான மேஸ்திரி பதில் சொல்லுகிறார். சாமி, இங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். சிவன் கோயில் கட்டுறோம்னு சொன்னால் இது என்ன, கல்லில் கட்டினா அது கோயில் ஆகுமா, அது சிவ ஆலயம் ஆகுமா? எதுக்கையா வீணா கல்லுலையா சாமி இருக்கிறார், எதுக்கு வீணாக இத்தனை பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்க, ஓஹோ, இவர் பெரிய மகானாக இருக்கிறார், இவர் சொல்வதில் உண்மை இருக்கும், அதனால் இதை செய்வதால் ஒன்றும் பிரயோசனம் இல்லை என்று சொல்லி வேலையாட்கள் எல்லாம் வேலையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதை உடனே அரசனுக்கு தெரியப்படுத்தினார்கள். அரசன் உடனே வந்து அந்த சாமியார் எங்கே என்று கேட்க, இந்த அங்கே நிற்கிறார் என்று சொல்ல, அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னையாமில்ல, கடவுள் இல்லை, கல்லில் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன், கல்லிலேயே கடவுள் இருக்கார் அப்படின்னு அந்த சாமி கேட்க, அதுக்கு அப்போ கல்லில் சாமி இருந்தால் உன்னை என்ன செய்யறது என்று கேட்க, கடவுள் இருந்தால் கல்லிலே இருந்தால் நீ அரசன், எதை வென்றாலும் எனக்கு ஆணையிட்டு தண்டனை கொடுக்கலாம், ஆனால் நான் அப்படி நிரூபிக்க தவறினால் நான் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, அதனால் நீ எதை வேணால் நிரூபித்து காட்டு என்றார். அப்படி என்றால் அந்த சன்னிதானம் மூலஸ்தானத்தில் அப்பாவென்று அழைப்பேன், அப்பொழுது இருக்கிறேன் என்று வந்தால் அதை ஒற்றுக்கொள்வாயா என்று கேட்க, சரி என்று சொல்ல, அங்கே போய் சன்னிதானத்தில் நின்று அரசன் அப்பா 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 என்று 3 முறை கூப்பிட்டான். கூப்பிடும்போது இருக்கிறேன் என்று ஒரு சவுண்டு வந்துவிட்டது. உடனே, ஏஞ்சாமி, நான் சொன்னது உண்மைதானே, இதற்கான ஒரு தண்டனை உனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னார். சரியப்பா, உன்னுடைய ஆக்கினைப்படி செய் என்றார். உடனே ஆளை விட்டு சவுக்கை கையில் கொடுத்து சவுக்கால் அவரை அடிக்க வைக்கிறார். ரொம்ப நேரம் அடிக்கிறான், தாங்கிறார். ரொம்ப ஆள் மயங்கிறார். மயக்கம் போடும் நிலையில் அவரை விட்டு விடுங்கள், இவரை கொண்டு போய் ஊர் எல்லையிலே விட்டு வாருங்கள், இனி அடித்தால் செத்து விடுவான் என்று சொல்லி அரசன் அனுப்பிவிட்டான். அவர்களுடைய எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டு விட்டார்கள். அங்கு வேதனையோடு போகிற மாதிரி இவர் போயிட்டு இருந்தார். எதுக்கே ஒருவர் நல்ல கருப்பு போர்வை போத்திக்கிட்டு ஒரு வயசான கிழவன் வர்றாரு. வந்து, ஐயா சாமி, கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்லி இவரை கேட்க, அட போப்பா, இப்படித்யா அந்த கடவுளை நம்பி நான் சொல்லி கடைசியில் அடி வாங்கி சாக போகிற நிலைமையில் நான் வந்துட்டுருக்கிறேன், நீ வேறு என்னை தொல்லை பண்ணுகிறாய் என்று சொல்ல, நீ எங்கே அடி வாங்கினாய், உன்னால் நான் அல்லவா அடி வாங்கினேன், பார் என்ன உடம்பை என்று சொல்லி அந்த போர்வையை விலக்கி காற்றால் உடம்பெல்லாம் சவுக்கடி, ரத்தம் பேரிடுகிறது. இந்த அடியெல்லாம் உன் உடம்பிலே எங்கே காட்டு வாக்கலாம், அடி வாங்கின தழும்ப அத்தனை அடியும் நான் வாங்கி கொண்டேன்.
இந்த மக்கள் வந்து கல்லிலும் செம்பிலும் மரத்திலும் இப்படி படங்களாகவும் பலவாரியாக தெய்வங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்பட்டபடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறுக்கிட்டு அதில் இல்லை இதில் இல்லை என்று சொல்லி என்னை அடிவாங்க வைத்து விட்டாயே, இனியாவது மக்கள் எந்த போக்கில் போகிறார்களோ அவர்களை அதே போக்கில் விட்டு அவர்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஈஸ்வரன் பல மகான்களை நமது நாட்டிற்கு அனுப்பி வைத்து அந்த மகான்களுடைய மூலமாக பல நூல்களை ஏற்படுத்தி வைத்து அந்த நூல்களை படித்து நாம் அறிவாற்றல் பெற்று இன்று அருள்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய அருளை பெற்று அவரை சதா மனனம் அதே கவனம் என்ற வாக்கோடு நாம் வாழ்த்தி வணங்குவோமானால் அந்த அருள்பெருஞ்சோதியோடு நாமும் ஐக்கியமாவோம் என்பது உண்மையான உண்மை எது என்று சொல்லி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி